அம்மா இப்படி பண்ணிட்டு ஓகே டன் மா இவ்வளோ போதுமா? ஏன் இந்த மாதிரி வீணாக்கி வச்சிருக்கேன்? இல்லை நான் பாட்டிக்கு 10 நாளாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த எலுமிச்சை பழத்தை பத்திரமா வச்சிருந்தேன். வந்து என்னை திட்டுறீங்களே. இப்போ இதை என்ன பண்ண போறீங்க? அறுத்து ஆ அதில் வந்து ஊறுக்காய் போட்டு வை. ஆனால் வெயிலில் காய வை. முடி அவுக்காதா? முடிய அவுக்க கூடாதா? முடி அவுக்க முடிய இல்லை அதை பார்த்துட்டு தானே சூப்பராக வந்து வெளியில் இருக்கணும். அதை வச்சு நல்லா அழகாக ஊறுக்காய் வச்சு சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாக்கா மா தொட்டுக்கு தேவைப்படும். இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேம்மா. நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். ஏன் இந்த மாதிரி செய்கிறேன்? இல்லைம்மா மழை காலத்தில் வந்து நீங்கள் ஊருக்கு காய்ச்சிட்டு போறீங்களே. அதுக்கு சம்மந்தமாக கிடையாதுப்பா. இப்போ பூசணம் பிடிக்காதா? இதுக்கு அதுக்கு சம்மந்தமாக இல்லை. அந்த பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். பச்சை மிளகா என்ன பண்ணுறது? டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் போட்டுக்கலாம். சரிம்மா இது கெட்டு போகாதுல்ல மழை காலத்தில்? ஒன்றும் ஆகாது. சூப்பராக நீ காய வச்சு அழகாக வச்சாப்பா நல்லா காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நீ வச்சு ஊறுகாய் போட்டு சாப்பிட்டு இது காஞ்சிருச்சு நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்? அப்படியே தெரிஞ்சு அழகாக தெரியுமா? எப்படி? கலர் மாறிடும்பா. கலர் மாறிடும். டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தாலும் நல்லா தெரியும். இதுக்குள்ளே நீங்கள் வைக்கிறீங்களா? அவ்வளோதானே உப்பு? அதுக்கு மேலெல்லாம் தூவ வேணாம்ல டெய்லி? ஒன்றும் வேணும். சும்மா அப்படியே நீ போட்டு டெய்லியாக சும்மா வச்சுக்கிட்டு போடும். அது தானாக காஞ்சிடும். ஒன்றும் வெயிலில் வைக்கக்கூடாது, வெளியே ஆக்கக்கூடாது. உள்ளாரே இருக்கணும். ராணிமா 2 நாளாக வந்தீங்க, நல்ல பிள்ளையா அமைதியாக இருந்தீங்க. நான் ஏதாவது சொன்னேன்னா திட்டவே இல்லைன்னு நினச்சி ரொம்ப பெருமையாக இருந்தேன். ஆனால் ஊருக்கு கிளம்ப இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்குது. அந்த நேரத்துல இந்த எலுமிச்சை பழம் உங்கள் கண்ணில் பட்டு என்னை திட்டணும்? என்னப்பா கும்பலண்டாக்க எல்லாமே பார்க்கணும்டா. ஆமாம் பார்த்துதாண்டா குடும்பம் செய்யணும். இப்போதாண்டா குடும்பமாக நல்லா இருக்கும். ஆமாம் அது ஒன்று தாம்மா வீணாக போயிடுச்சு. வேறு ஒன்றுமே வீணாக போகலம்மா. இல்லைப்பா நான் 5-6 எடுத்து போட கடாசி இருக்கேன்ப்பா. உங்களுக்கு தெரியல. சரி விடுங்க. சரி அது எல்லாம் இப்போ இவ்வளோ நெல்லிக்காய் வச்சு நெல்லிக்காய் இது என்னம்மா இது? எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழம். இவ்வளோ எலுமிச்சை பழத்தை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. எலுமிச்சை பழம் சார்பாக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் என்ன பார்த்துக்குங்க. இப்படி தான் டெய்லி எங்கள் அம்மா வந்து வீட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. 2 நாள் தான் வந்தாங்க. 2 நாளும் வந்து எங்கள் அம்மா எந்த வேலையை நான் 1 வேலை கூட அவங்கள வாங்கலை. கிளம்புற நேரம் பார்த்து ஃப்ரிட்ஜில் என்னதாம்மா வச்சுருக்கேன்னு ஓப்பன் பண்ணாங்க. இவ்வளோ இது பேர் என்ன? எலுமிச்சை பழமா? அந்த எலுமிச்சை பழத்தை நான் வீணாக்கிட்டேன்னு திட்டிட்டு அதை ஊறுகாய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 மணிக்கு அவங்களுக்கு பஸ்ஸு, மணி 1:30. ஸோ இது செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பணும். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இப்படி தான் திட்டுவாங்களான்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பாய்மா. பாய்.